இங்கிலீஷ். எல்லாருக்குமே வந்து நல்லா ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. பெரும்பான்மையானவங்களுக்கு இந்த ஆசை இருக்கு. வீட்ல இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ், வேலைக்கு போறவங்க நெறைய பேருக்கு படிச்சவங்க, படித்த பெண்கள் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். நம்ம ஒரு டபுள் டிகிரி முடிச்சிருக்கோம். நம்ம ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கோம். ஆனாலுமே நமக்கு வந்து ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் வரமாட்டேங்குது. நல்லா பேசணும் அப்படிங்கிற ஆசை வந்து நெறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு ஒரு சில வழிமுறைகளும் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த வழிமுறைகள்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு? நம்மளால ஏன் வந்து கன்டினியூஸா ஃப்ளோவா வந்து இங்கிலீஷ் பேச முடியல? அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். அதாவது சொல்லுவாங்க, "வெள்ளை என்பது அழகல்ல, அது ஒரு நிறம். அதே மாரி ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி." அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மதான். இங்கிலீஷ் ஒருத்தவங்க ரொம்ப ஃப்ளூயன்ட்டா பேசினாலே, அவங்க ரொம்ப வந்து அறிவாளி. அவங்க வந்து ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது? இன்டெலிஜென்ட்டான பெர்சனாலிட்டி அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சுக்கவே வேண்டாம். இங்கிலீஷ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் எ லாங்குவேஜ் அவ்வளோதான். அது நாலேட்ஜ் கிடையாது. ஆனா, அது வந்து ஒரு ஸ்கில் செட். அது வந்து ஒரு ஸ்கில் செட். அத நீங்க நல்லா முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நெறைய நம்மளுடைய சேனல்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய நான் டிப்ஸ் குடுத்துருக்கேன். என்னென்ன மாரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஓரளவு ஃப்ளூயன்ட்டா உங்களால பேச வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனாலுமே அது சம்மந்தப்பட்டு நெறைய டவுட்ஸ் வந்துட்டு வந்துட்டே தான் இருக்கு. சோசியல் மீடியா, இன்ஸ்டா, பர்சனலா கூட கான்டாக்ட் பண்ணி, இன்னும் வேற என்னெல்லாம் மேம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறீங்க. இன்னைக்கு நான் சொல்றத வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். இது கொஞ்சம் நீங்க நிதானமா கொஞ்சம் கேளுங்க. இதுல மேக்ஸிமம் உங்களால எவ்ளோ ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க. நான் சொல்றத எல்லாமே வந்து எல்லாருக்குமே எளிதா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். சாதாரண ஒரு லே பெர்சன், ஒரு எளிய மனிதனும் இந்த விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். ஈவன் நீங்க வந்து ஒரு டிகிரி கிராஜுவேட், ஒரு +2 முடிச்சிருக்காங்க. எனக்கு இங்கிலீஷ் வந்து எழுத படிக்கலாம் தெரியும். எனக்கு ப்ராப்ளமே இல்ல. ஓரளவு புரிஞ்சுக்கவும் தெரியும். பேச மட்டும் தான் முடியாது. எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பொருந்தும். ஓகே. ஃபர்ஸ்ட் திங். முதல் விஷயம் நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் சொல்றேன். இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கிராமர் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுக்க போறது கிடையாது. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கேஷுவலா சொல்றேன். முதல் விஷயம் நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ் நம்ம வந்து நல்லா பேசணும் அப்படின்னு நெனச்சுட்டு, நெறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருக்கோம். நெறைய வீடியோஸ் பார்க்கறது மட்டும் தான் நம்ம செய்றோம். ஆனா என்ன பண்றோம்னா, அத நம்ம பிராக்டிஸ் பண்றதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நல்லா கார் டிரைவ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நான் வந்து வெறும் டிரைவிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸாவே நான் பார்த்துட்டே இருக்கேன். இதுதான் கிளட்ச், இதுதான் பிரேக், இதுதான் ஆக்ஸலரேட்டர், இதுதான் ஸ்டீயரிங் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனா, ஒரு நாள் கூட நான் கார எடுத்து நான் வந்து டிரைவ் பண்ணதே இல்ல. ஆனா, நான் கிட்டத்தட்ட 500 வீடியோஸ்க்கு மேல பார்த்திருக்கேன். இது சாத்தியமா? உங்களால கார் ஓட்ட முடியுமா? அதே மாதிரியே தான். நெறைய பேர் என்ன ஒரு தப்பான ஒரு ஃபார்முலாவ ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, வீடியோஸ வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நெறைய வீடியோஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா, அத வந்து பயிற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. பயிற்சின்னா என்ன மாதிரியான பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு சில பேருக்கு தெரியறது கிடையாது. நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு நெறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரியான பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பேசாம நமக்கு இங்கிலீஷ் வராது. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். நெறைய பேருக்கு அது தெரியும்னாலும் அத நம்ம செய்யறது கிடையாது. ஓகேவா? பேசினா தான் இங்கிலீஷ் வரும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே நேரத்துல எனக்கு வெக்காபுலரி கத்துக்கணும், நான் கிராமர் கத்துக்கணும், நான் ப்ரொனன்சியேஷன் கத்துக்கணும், நான் ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேசணும். அட்டிய ஸ்ட்ரெச்சு எல்லா விஷயமுமே செய்யணும் அப்படின்னு நெனச்சு உங்கள போட்டு பயங்கரமா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. அது முடியாதுங்க. யாரா இருந்தாலும் அட் எ ஸ்டெச் நம்மளால எல்லா விஷயத்தையும் வந்து ஒரே நேரத்துல நாம செய்ய முடியாது. சிம்பிளா ஆரம்பிப்போம். சின்ன சின்ன விஷயமா நம்ம ஆரம்பிப்போம். நம்ம அதே மாரி கிராஜுவலா பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன், ஃப்ளூயன்சி, வெக்காபுலரி எல்லாமே உங்களுக்கு ஸ்பீக்கிங் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேவா? நீங்க வந்து வாட்ச் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கண்ணுக்கு மட்டும் தான் அது எக்ஸர்சைஸ். ஆனா, இதே இப்போ நீங்க ரீட் பண்ணி லிசன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரெயினுக்கு எக்ஸர்சைஸ், கண்ணுக்கு எக்ஸர்சைஸ், உங்களுடைய வாய்க்கு, காதுக்கு, இயர்ஸுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸர்சைஸ். எப்படி ரீட் பண்ணி லிசன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸ்பீக்கிங் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் அவுட்புட்டுக்கு என்ன 2 இன்புட் வேணும் அப்படின்னா, ரீடிங்கும், லிசனிங்கும் வேணும்.
இந்த ரீடிங், லிசனிங் அப்படிங்கிற ஒரு இன்புட் இருந்தாதான் உங்களுக்கு ஸ்பீக்கிங் அப்படிங்கிற அவுட்புட்டே வரும். நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா யாருமே நியூஸ் பேப்பர் ரீடிங் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நீங்க இங்கிலீஷ் சேனல்ல நியூஸ் வாசிக்கிறது அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப பேசிக்கா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய ஸ்டோரி புக்ஸை வாங்கி படிங்க. டு பி வெரி ஃப்ராங்க், நீங்க கூகுள்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒன் பேஜ் ஸ்டோரி அப்படின்னே இருக்கும். நீங்க கடையில போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நான் அப்ப காமிக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 15 ஸ்டோரிஸ்க்கு மேல நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பேஜ் ஸ்டோரி தான். கூகுள்ல போயிட்டு நான் எடுத்த ஸ்டோரிஸ் தான். இதே மாதிரி ஸ்டோரிஸ்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பேஜுக்கு 8 லைன் இல்ல 10 லைன் தான் வரும். அந்த 10 லைனை நீங்க ரீட் பண்ணும்போது, லவுடா நீங்க ரீட் பண்ணும்போது கண்ணுக்கு, உங்களுடைய ஐஸுக்கு, இயர்ஸுக்கு, மவுத்துக்கு, உங்க பிரெயினுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து பிராக்டிஸ் ஆகும். ஆனா என்னன்னா, இதே மாதிரி நீங்க செய்யும்போது உங்களுடைய வெக்காபுலரியும் ஸ்ட்ரெங்தனிங் ஆகும். நீங்க நிறைய வேர்ட்ஸும் கத்துப்பீங்க. உங்க ப்ரொனன்சியேஷனும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். உங்களை அறியாமையே நிறைய சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்றதுக்கு வரும். இந்த ரீடிங் ஒரு ஹேபிட் அப்படின்னாலும், ஒரு பிராக்டிஸ் அப்படின்னாலும் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டோரி, ஒரு பேஜ் ஸ்டோரியை ரீட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுது? ரீட் பண்ண சேம் ஸ்டோரி திரும்ப 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 நீங்க பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஸ்டோரிக்கு போகக்கூடாது. 15 ஸ்டோரி இருக்குன்னா ஒரு ஸ்டோரியை நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு 7-8 முறை ரீட் பண்ணணும். நாளைக்கு தான் நீங்க அடுத்த ஸ்டோரிக்கு போகணும். 15 நிமிஷம் ரீட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்றீங்க? லிசன் பண்றீங்க. நல்லா கேட்குறீங்க. வித்தவுட் லிசனிங் யூ கான் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. அதாவது ஸ்பீக்கிங்க்கு நல்ல ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா லிசனிங் தான். வித்தவுட் லிசனிங் இல்லாம உங்களால பேசவே முடியாது. ரீடிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு லிசனிங்கும் முக்கியம். இந்த ரீடிங், லிசனிங் அப்படிங்கிற இன்புட் இருந்தாதான் உங்களுக்கு ஸ்பீக்கிங் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வரும். ரொம்ப கேஷுவலா சிம்பிள் வேர்ட்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸே வேண்டாம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஷோயிங் அப். கம்யூனிகேஷன் இஸ் ஷேரிங் யுவர் ஐடியாஸ். புரியுதா? நம்மள ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. நம்மளுடைய ஐடியாஸை வந்து எளிமையா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம பண்றது தான் கம்யூனிகேஷன். ரொம்ப ஒரு 2 வார்த்தையை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றேன். இது ஒரு சேலஞ்சாவே நான் சொல்றேன். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்ப பாருங்க, ஏட், ட்ரிங்க், இந்த 2 வார்த்தை பேசிக் வேர்ட்ஸ் தானே. இந்த ஈட்டும் ட்ரிங்க்கும். இந்த ஈட், ட்ரிங்கை வச்சு ஒரு 10 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? இப்ப பாருங்க, ஐ ஈட் இட்லின்னு சொல்றேன். நான் இட்லி சாப்பிடுறேன். ஐ ஈட், நான் சாப்பிடுறேன். ஐ வில் ஈட் லேட்டர், நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஐ ஈட் சப்பாத்தி, நான் சப்பாத்தி சாப்பிடுறேன். ஹி ஈட்ஸ், அவன் சாப்பிடுகிறான். இந்த ஈட் அப்படிங்கிற ஒரு வேர்பை வச்சு நம்ம இப்போ ஒரு 5 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோமா? ஐ ட்ரிங்க் காஃபி, நான் காஃபி குடிக்கிறேன். ஷீ ட்ரிங்க்ஸ், அவள் குடிக்கிறாள். ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங், அவள் வந்து எப்போதுமே வந்து காஃபி தான் காலம்பற குடிப்பா. ஷீ டஸ் நாட் ட்ரிங்க் காஃபி, அவள் காஃபி வந்துட்டு குடிக்கிறது கிடையாது. ஓகே. ஐ ட்ரிங்க் ஜூஸ், நான் ஜூஸ் குடிக்கிறேன். இப்ப பாருங்க, ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு வேர்பை வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? இந்த ஈட், ட்ரிங்க் அப்படிங்கிற 2 பேசிக்கான வேர்ட்ஸை வச்சு இப்போ ஒரு 10 சென்டென்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடிஞ்சுதா? உங்களுக்கு எவ்வளோ வார்த்தைகள் தெரியும் தெரியுமா? கிட்டத்தட்ட வந்து 500-1000 வார்த்தைகள் தெரியும். இந்த 2 லெட்டரை வச்சே நம்மளால 10 வார்த்தை ஃபார்ம் பண்ண, 10 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க எவ்வளோ ஃபார்ம் பண்ணலாம்? உங்களுக்கு நிறையவே கிராமர்ஸ் எல்லாம் தெரியுது. கலெக்டராகவே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, யூசரா மாற மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ண மாதிரி இந்த 2 வேர்டை வச்சு நம்ம 10 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம்ல. இது வரைக்கும் நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். என்னென்னலாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கலெக்டராகவே இருக்கீங்க, யூசரா இருக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா ரீடிங், லிசனிங் செய்ய மாட்டேங்கிறீங்க, வீடியோஸை மட்டுமே வாட்ச் பண்றீங்க. இதெல்லாம் தான் நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 சென்டென்ஸ் நீங்க வந்து பேசணும். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான 10 சென்டென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வேக் அப் அட் 6 o'clock இன் த மார்னிங். என்னது? ஐ வேக் அப் அட் 6 o'clock இன் த மார்னிங். நான் வந்து காலம்பற 6 மணிக்கு எழுந்துருவேன். ஐ டிட் நாட் கோ டு பிக்னிக் எஸ்டர்டே பிகாஸ் ஐ ஹேட் ஸ்கூல். நேத்தி நான் வந்து பிக்னிக் போல, ஏன்னா எனக்கு ஸ்கூல் இருந்தது. இப்போ நான் பேசினேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி சிம்பிளா ஒரு 10 சென்டென்ஸ். இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு கிராமர்லாம் நல்லாவே தெரியுது. ரொம்ப வெல்வர்ஸ்டாவே இருக்கீங்க கிராமர்லலாம்.
ஆனா என்னன்னா பேசி மட்டும் தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணல. இப்போ இந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்க 10 முறை அட்லீஸ்ட் 5 முறை ஐ வேக் அப் அட் 6:00 இன் த மார்னிங். ஐ வேக் அப் அட் 6:00 இன் த மார்னிங் அப்படின்னு 5 முறை சொல்லணும். ஐ டிட் நாட் கோ டு த பிக்னிக் எஸ்டர்டே பிகாஸ் ஐ ஹேட் ஸ்கூல். நான் நேத்து பிக்னிக்கு போல ஏன்னா எனக்கு ஸ்கூல் இருந்தது. இந்த சென்டென்ஸை 5 முறை சொல்லணும். ஒரு நாளைக்கு 10 சென்டென்ஸை நீங்க டெய்லி பேசி பிராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு சென்டென்ஸையும் 5 முறை சொல்லணும். உங்களுக்கு உங்களுக்கு வந்து மத்தவங்க முன்னாடி பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்ததுன்னா, தனியா ஒரு ரூமுக்கு போங்க. இல்ல மொட்டை மாடியில பேசுங்க. டெரேஸ்ல நடந்துகிட்டு இருக்கும்போது பேசுங்க. இதே மாரி செய்க. ஒரு நாளைக்கு 10 அப்படின்னா, அப்போ 1 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எவ்ளோ சென்டென்ஸ் வரும்? நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 10 சென்டென்ஸ் பேசிடுறீங்க. ஒரு 4, 5 நாள் அத ஃபாலோ பண்றீங்க. அதுக்கப்புறம் அத அப்படியே விட்டுர்றீங்க. அந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது. அகைன் திரும்பி என்ன பண்றீங்கன்னு சொன்னா, ஒரு 20 சென்டென்ஸ் ட்ரை பண்றீங்க. அதால எந்த யூசுமே கிடையாது. தண்ணிய ஃபுல்லா நல்லா கொதிக்க வைக்கிறோம். குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உடனே குளிக்க போகாம 1 ஹவர் கழிச்சு போறோம். அப்ப என்ன ஆகும்? திருப்பியும் நம்ம அத கொதிக்க வச்சு தானே ஆகணும். நீங்க கொதிக்க வச்சதுனால எந்த யூசுமே கிடையாது. சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராக்ரஸ்க்காக உங்களால ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஒதுக்க முடியாதா? டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணிட்டு 4 நாள் எதுவுமே பண்ணாம, அதுக்கப்புறம் ஹால்ஃப் டே நீங்க பிராக்டிஸ் பண்றதால யூஸ் கிடையாது. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் இப்ப சொன்ன மாதிரியே ஒரு நாளைக்கு ஒரு 10 சென்டென்சஸா டெய்லி சொல்லிட்டு, சிம்பிள் சென்டென்ஸா வாய் விட்டு சொல்லி பார்த்துட்டு, அந்த சென்டென்சஸ நீங்க பிராக்டிஸ் தட் மீன்ஸ் ஒவ்வொரு சென்டென்ஸையும் என்ன ஸ்ட்ராட்டஜின்னா திரும்ப திரும்ப நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாரி நீங்க கேஷுவலா நீங்க ஒரு 3 மாசம் கன்டினியூஸா சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள அறியாமயே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். முதல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாததுனால தான் நீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. இத நீங்க தொடர்ச்சியா செய்யும்போது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். இப்ப நம்ம ஸ்கூல்லலாம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோமே, நம்ம என்ன மனப்பாடம் பண்ணியா பாடுறோம்? நம்ம போறோம், போய் நிக்கிறோம், நம்மள அறியாம அது ஆட்டோமேட்டிக்கா வருதுல்ல. அதே மாதிரியே தான். இதே மாதிரி நீங்க ரெகுலரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 3 மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா, இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள பேச சொல்றேன். நீங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 இன்புட் நான் ஃபாலோ பண்ண சொல்றேன். என்ன 2 இன்புட் அப்படின்னா, ரீடிங், லிசனிங் அப்படிங்கிற இன்புட். 15 நிமிஷம் ரீடிங்க்கு ஒதுக்குங்க. 15 நிமிஷம் லிசனிங்க்கு ஒதுக்குங்க. 1/2 அன் ஹவர் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி 10 சென்டென்சஸ டெய்லி பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் இப்ப 2 வேர்டு சொன்னேன் இல்லையா? ஈட், ட்ரிங்க்ன்னு 2 வேர்டு சொன்னேன் இல்ல. அதே மாரி சிம்பிள் வேர்ட்ஸா எடுத்துக்கோங்க. ஈட், ட்ரிங்க், வாண்ட், டேக், கெட் அதே மாரி சிம்பிள் வேர்ட்ஸா எடுத்துக்கோங்க. பை, பிரிங் இந்த வார்த்தைகள்லாம் வச்சு நம்ம எவ்ளோ சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு உங்கள நீங்களாவே டெஸ்ட் பண்ணி பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட இங்கிலீஷ் வந்து சிம்பிளா இருக்கோ, உங்களோட இங்கிலீஷ் வந்து அவ்ளோ கிளியரா இருக்கும். ஃபாஸ்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஃப்ளூயன்சியே கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கிளியர் இங்கிலீஷ் தான். நீங்க சொல்ற விஷயத்த ஆப்போசிட் பெர்சன் வந்து புரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன். கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஷோயிங் ஆஃப். கம்யூனிகேஷன் இஸ் ஷேரிங் யுவர் ஐடியாஸ். ஆப்போசிட் பெர்சன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் யூ ஆர் ட்ரையிங் டு சே. அதுதான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஜஸ்ட் இந்த ஒரு டெக்னிக்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க பிரெயின் இத வந்து ஒரு பேட்டர்னாவே எடுத்துக்கும். நீங்க அந்த கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இத வந்து ஒரு பேட்டர்னாவே உங்களுடைய பிரெயின் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ரீட் பண்ணுவீங்க, லிசன் பண்ணுவீங்க, பேச ஆரம்பிப்பீங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துரும். சிச்சுவேஷன்ஸ் வரும்போது பயம் இல்லாம நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. வருமா? செய்வோமா? அப்படின்னு நினைக்காதீங்க. தொடர்ச்சியா செய்யுங்க. 3 மாசம் செஞ்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமும் வரல அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. என்ன அதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னா, இதே பிராக்டிஸ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு லாங்குவேஜ சராசரியா நம்ம கத்துக்கிறதுக்கு 6 மாசம் போதும். தாராளமா ஒரு 6 மாசம் நீங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னு சொன்னா, தாராளமா உங்களால பேச முடியும். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு. வேற என்ன மாரியான ஒரு புக்ஸ் படிச்சா நல்லா இருக்கும்? என்ன மாரியான ஸ்டோரிலாம் லிசன் பண்ணா நல்லா இருக்கும். எந்த ஸ்டோரி சேனல் வந்து இங்கிலீஷ்ல வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா,
நம்மளுடைய மெயில் அட்ரஸ் kakkanspokenenglish@gmail.com அதுக்கு எனக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வேணா சில ஸ்டோரி புக்ஸ், சில சேனல் நேம் எல்லாமே நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல கண்டிப்பா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.